Hi guys, welcome to channel Vishwamit Hindi. மத்தியமா அத்புத் மாயா அப்படின்னா அற்புதமான இயற்கைன்னு அர்த்தம். ஓகேவா? இயற்கை ரொம்ப அழகாக இருக்கும்ல. நேச்சர்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கொடைக்கானல், ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம போனால் அந்த க்ரீனிஷாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு எக்ஸைட் கிடைக்கும்ல. பத்தி மே தேரி ஹரியாலி, மெஹந்தி மே தேரி லாலி, देखो जहाँ वहाँ पर तेरी करामत है वनमाली, பத்தி மே தேரி ஹரியாலி. இப்போ எல்லா இலைகளும் பார்த்திங்கன்னா, பத்தினா பத்தா, ஓகேவா? எல்லா இலைகளும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. ஆனால் மெஹந்தியில் அது மட்டும், அது இலை பச்சை கலரில் இருக்குது. அதை அரைச்ச உடனே கை எப்படி ஆகிடுது, ரெட்டு கலரில் ஆகிடுது. அது ஒரு இது தானே. ஒன்று அது அரைக்கும், அது இலை பச்சை கலரில் இருந்தால் நம்ம கையில் ஒன்று பச்சை கலரில் வரணும். ஆனால் அது மாதிரி வராமல் ரெட்டாக வருதுல்ல. மெஹந்திமே தேரி லாலினா, ஆனால் மெஹந்தியில் லாலி ரெட்டு கலர் வருதுல்ல, அதை சொல்கிறாங்க. இலைகள் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது, ஆனால் அதை அரைச்சி கையில் விடும் பொழுது அது சிகப்பாக மாறுது. மெஹந்தி ரெட்டாக மாறுது. தேக்கோ ஜஹான் வஹாம் பர் தேரி, எங்கே பார்த்தாலும் அங்கே உன்னுடைய கராமத் ஹே வன்மாலி. கராமத்துனா அற்புதமான செயல் இருக்குது. வன்மாலி, வன்மாலினா தோட்டக்காரா. இந்த இடத்துல இது தோட்டக்காரனா, பச்சை இலையை பச்சையாகவும் கையில் மெஹந்தி, இதை தோட்டக்காரான்னு சொல்லிட்டு இங்கே கடவுளை போயிட்டு சொல்கிறாரு. பினா டோர் கே லட்டக் ரஹே ஹேன் நப் மே நித் உஜ்வல் தாரே, பினா பிரான் கே பஜா ரஹே ஹேன் வம்சி வம்ஸ் விருட்ச சாரே, பினா டோர் கே லட்டக் ரஹே ஹேன். அதாவது வானத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, நட்சத்திரங்கள்லாம் தெரியுது. அதெல்லாம் ஏதாவது கயிறு போட்டு கடவுள் கட்டி வச்சுருக்காரா? இப்போ பூமியே எடுத்துக்கோங்க, அதை கயிறு போட்ட கட்டி வச்சுருக்காரு. பூமி அப்படி தொங்கின்னு இருக்கு, அப்படியே நிற்கிது இல்லை ஒரு இடத்துல. அதை தான் அவர் சொல்கிறாரு. நபுனா வானம், வானத்தில் நித்துனா டெய்லி, உஜ்வல் தாரேன்னா மின்னுகிற நட்சத்திரங்கள். வானத்தில் மின்னுகிற நட்சத்திரங்கள் டெய்லி மினுக்குது. அது எப்படி தொங்கிட்டு இருக்கு, கயிறு இல்லாமல் அது அங்கங்கே தொங்கின்னு இருக்கு. பினா பிரான் கே பஜா ரஹே ஹேன் வம்சி வம்ஸ் விருட்ச சாரே. அதுக்கு உயிர் கிடையாது, ஓகேவா? உயிரே இல்லாமல் வாசித்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஃப்ளூட் இருக்குல்ல, ஃப்ளூட் எடுத்தோன்னு நினச்சிக்கோங்களேன், அதை நம்ம ஊதும் பொழுது அதில் வர இசை அதுக்கு உயிர் இல்லை, ஆனாலும் அதுலேருந்து சவுண்ட் வருதுல்ல, நல்ல நம்மளை மயக்கக்கூடிய ஒரு மியூசிக் சவுண்ட் அதுலேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கைன்சி நஹி ஆத்மே தேரே கட்டி பத்தியான் ஞாரி ஹேன், ரங் நஹி ஹாத்தோ மே தேரே ஃபூல் ரங்கே பலிஹாரி ஹேம். கைஞ்சி நஹி ஹாத்துமே தேரே அப்படின்னா, கத்திரிக்கால் உன்னோட கையில் இல்லை, ஆனால் எல்லா லீவ்ஸும் ஒரே ஷேப்பில் வெட்டியிருக்கு. இப்போ முருங்கை மரத்தை எடுத்துக்கினா அது அந்த இலை ஒரே இலைலாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்குது. இப்போ வேப்ப மரம்னா அந்த இலை ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இலை, இப்போ வாழை மரம்னு எடுத்துக்கிட்டால் அந்த இலை எப்படி இருக்குது, வேறு மாதிரி, அது ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ உன் கையில் கத்திரிக்கோள் இல்லாமலே நீ எப்படி இருக்க, எல்லா இலைகளையும் அழகாக வெட்டின்னு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ரங்க நகி ஹாத்தோமே தேரே, உன்னுடைய கையில் கலர்ஸ் கிடையாது, உன்னுடைய கையில் கலர்ஸ் கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லா பூக்களும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அழகாக ஒவ்வொரு கலராக இருக்குது அப்படின்னு போயிட்டு சொல்கிறாரு. ஜான் சக்கா ஹே கவுன் ஆஜ் தக் தேரி அத்புத் மாயா ஹே, கஹி சமக்தி தூப் அங்காரே கஹி ராத் சி சாயா ஹே. இந்த அற்புதமான இந்த இயற்கை இன்றைக்கி வரைக்கும் யாரால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நேச்சர் ஒரு அற்புதமானது தானே, அதோடைய அற்புதத்தை இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியலை. எடுத்துக்கோங்க, ஒரு பக்கத்தில் வெயில் அடிச்சிட்டு இருக்குதா, ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது, ஃபுல்லாக அங்கே நைட் இருக்குது. ஆமாம் தானே? இப்போது எர்த்து இருக்குல்ல, ஒரு பக்கம் டே, ஒரு பக்கம் நைட்டு, அப்படி தானே இருக்குது. அதுவே ஒரு அற்புதம் தானே, ஆமாம் தானே? ஒரு பக்கம் டே, எல்லா இடமும் ஒரே மாதிரி இல்லாமல். கை சமக்தி தூப ஹங்காரே, நெருப்பு மாதிரி ஒரு இடத்துல என்ன இருக்குது, வெயில் அடிக்குது. கை ராத்திசி சாயா, உன் மறுபக்கம் எப்படி இருக்குது, ரொம்ப குளிர்ச்சியான இரவு இருக்குது. இதுவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதையும் யாராலையுமே தெரிஞ்சிக்க முடியாது. இயற்கை ஒரு அற்புதமான விஷயம், அதை யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. அத்புத் மாயா கவிதா கா சாராம்ஸ் अपने शब्दों में लिखिए. அத்புத் மாயா கவிதையுடைய சாராம்ஸ் நீங்கள் உங்கள் சொல்லால் எழுதுங்க. अद्भुत माया नामक कविता में कवि भगवान की अद्भुत लीलाओं के बारे में बताते हैं. அத்புத் மாயா, அதாவது அற்புதமான இயற்கை அப்படின்னு பேருடைய இந்த கவிதையில் பார்த்திங்கன்னா போயிட்டு கடவுளுடைய அற்புதமான லீலைகளை பற்றி சொல்கிறாரு. கவிஞர் என்ன பண்ணுறாரு, கடவுளுடைய அற்புதமான லீலைகளை பற்றி சொல்கிறாரு. कवि कहते हैं
கவிஞர் சொல்கிறாரு, பகவான் பேடு கே பத்தே மே ஹரா ரங்கு தேத்தே ஹேன். கடவுள் வந்துட்டு மரத்தோட இலையில் வந்துட்டு பச்சை நிறத்தை கொடுக்குறாரு. பகவான் ஹி மெஹந்தி மே லால் ரங்கு தேத்தே ஹேன். கடவுள் தான் மெஹந்தியில் வந்துட்டு சிகப்பு நிறத்தை கொடுக்குறாரு. சன்சார் மே ஜஹான் பி தேக்கியே வஹா பகவான் கி லீலா ஹை. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அங்கே வந்து கடவுளுடைய லீலைகள் வந்து இருக்குது. ஆகாஷ் மே अनेक उज्जवल नक्षत्र बिना किसी रस्सी के लटक रहे हैं. வானத்தில் நிறைய மின்னுகிற நட்சத்திரங்கள், அதாவது வானத்தில் நிறைய மின்னுகிற நட்சத்திரங்கள் இருக்குது. பினா கிசி ரசிக்கே, எந்த ஒரு கயிறுமே இல்லாமல் லட்டக் ரஹேன் தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா, வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் வந்துட்டு எந்த ஒரு கயிறுமே இல்லாமல் தொங்கின்னு இருக்கு. वन के अनेक वंशी वृक्ष प्राण के बिना भी संगीत देते हैं. காட்டில் வந்துட்டு நிறைய இந்த மூங்கில் இன மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரே இல்லாமல் சங்கீதத்தை கொடுத்துட்ருக்கு. அதுக்கு உயிரே இல்லை, ஆனால் அதில் வந்துட்டு என்ன வருது, சங்கீதம். இப்போ மூங்கில் இந்த ஃப்ளூட் இருக்குல்ல, அந்த ஃப்ளூட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உயிரே இல்லை, ஆனால் அதை வாசிக்கும் போது அது இனிமையான ஒரு சங்கீதத்தை கொடுக்குது இல்லை. ஏ பகவான் तुम्हारे हाथ में कैंची नहीं है लेकिन पत्तों को कैसे इतने सुंदर रूप में काटा. ஏ கடவுளே, உன்னுடைய கையில் வந்துட்டு கத்திரிக்கோள் இல்லை, ஓகே, சிசர் இல்லை, ஆனால் இலைகளை நீ எப்படி இவ்வளோ அழகாக வெட்டுற. ஓகேவா, எல்லாமே ஒரு ஒரு மரமும் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குல்ல இலைகள். ஸோ கடவுள் கையில் கத்திரிக்கோளை வச்சு வெட்டிகிட்டு இருக்காரா எல்லா இலைகளையும்? இல்லை, ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த மரம் இந்த இலையில தான் இருக்கும், இந்த மரம் இந்த இலையில தான் இருக்கும். ஒவ்வொரு மரத்தில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இலைகள் இருக்குது. तुम्हारे हाथ में कोई रंग नहीं है फिर कैसे इन फूलों को तुमने इतने आकर्षक रंग दिए. உன்னுடைய கையில் வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ரங்குனா வந்து நிறங்கள். ஓகேவா, உன்னோட கையில் வந்து எந்த ஒரு கலர்ஸுமே கிடையாது, ஆனால் நீ எப்படி பூக்களுக்கு இவ்வளவு அழகான கலர்களை வந்து கொடுத்துருக்க. அதாவது நம்மளை வந்துட்டு ஈர்க்கக்கூடிய, நம்மளுடைய மனசை கொள்ளடிக்கக்கூடிய கலர்களை நீ எப்படி கொடுத்துருக்க. இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு, இந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஊட்டிலலாம், கொடைக்கானல்லாம் அப்படியே பார்க்கும் போதே அப்படியே அசந்து போயிடுவோம். அந்த அளவுக்கான வெரைட்டியில் கலர்ஸு, ஃப்ளவர்ஸு, ஷேப்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு வெரைட்டி இருக்குது. அப்போ வந்துட்டு அதை மாதிரி தான் சொல்கிறாங்க, துமாரே ஹாத்துமே கோயி ரங்கு நகி ஹை. உன்னுடைய கையில் எந்த ஒரு கலருமே கிடையாது. ஃபிர் கைசி இன் ஃபூலோங்கோ தும்னே இத்தனை ஆகர்ஷிக் ரங்கு தியே. பிறகு எப்படி நீ இந்த பூக்களுக்கு இவ்வளவு அழகான மனதை ஈர்க்கக்கூடிய கலர்களை கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. பகவான் கி அத்புத் மாயா கோ தேக்குகர் அமேம் ஆச்சரிய ஹோத்தா ஹை. கடவுளுடைய இந்த அற்புதமான இயற்கையை பார்த்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம். கவி கேத்தே ஹேன், கவிஞர் சொல்கிறாரு, ஏ பகவான், ஏ கடவுளே, ஆஜ் தக் கோயி பி तुम्हारी अद्भुत माया के संबंध में नहीं जान सका. ए भगवान, आज तक कोई भी तुम्हारी अद्भुत माया के संबंध में नहीं जान सका. ஏ கடவுளே, இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் உன்னுடைய இந்த அற்புதமான மாயை சம்பந்தமாக யாருமே தெரிஞ்சுக்க முடியல. அச்சானக் ஆக கி தரக் தூப் கா பிரகாஷ और कहीं रात जैसी साया है. அதாவது ஒரு புறம் வந்து வெயில் இருக்குது, மறுபுறத்தில் குளிர்ச்சியான இரவு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லிட்டு கவிஞர் என்ன சொல்கிறாரு, கடவுள்கிட்ட சொல்கிறாரு. ஓகேவா.